ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள புதிய நீதி கட்சிக்கு தொகுதி பங்கீட்டின் போது தொகுதிகள் ஒதுக்கப்படவில்லை. இந்நிலையில் சென்னையில் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமியை புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏ.சி. சண்முகம் சந்தித்து பேசினார். பின் ஏ.சி. சண்முகம் கூறும்போது, எங்கள் கட்சிக்கு மதுரை மத்திய தொகுதியை அதிமுக வழங்கியுள்ளது. அந்த தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறோம். இதுபோல தேஜ கூட்டணியில் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டதிலிருந்து ஒரு தொகுதியை எங்களுக்கு கொடுக்கின்றனர். அது எந்த தொகுதி என இன்னும் முடிவாகவில்லை. அந்த தொகுதியில் தாமரை சின்னத்தில் போட்டியிடுவோம். வேட்பாளர்களை விரைவில் அறிவிப்போம். நான் போட்டியிடவில்லை என்றார். தமிழக தேர்தல் வரலாற்றில் ஒரு கட்சி தான் சார்ந்துள்ள கூட்டணியில் இடம்பெற்ற கட்சிகளின் இருவேறு சின்னங்களில் போட்டியிடுவது இதுவே முதல் முறை. புதிய நீதி கட்சிக்கு அதிமுக ஒதுக்கியுள்ள மதுரை மத்திய தொகுதி தற்போதைய திமுக அமைச்சர் தியாகராஜன் கடந்த 2016, 2021 தேர்தல்களில் வெற்றி பெற்ற தொகுதி. ஏற்கனவே சபாநாயகர் அப்பாவு மற்றும் 20க்கும் மேற்பட்ட திமுக அமைச்சர்களின் தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கிய அதிமுக தற்போது புதிய நீதி கட்சிக்கும் அமைச்சர் தொகுதியை தள்ளிவிட்டுள்ளது. இதற்கிடையே சமீபத்தில் திமுகவில் இருந்து விலகி அதிமுகவில் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் அழகிரியின் ஆதரவாளர்களான மதுரை முன்னாள் துணை மேயர் மன்னன், ஜெயபால் ஆகிய இருவரில் ஒருவர் அமைச்சர் தியாகராஜனுக்கு எதிராக நிறுத்தப்படலாம் என கூறப்பட்டது. இந்நிலையில் புதிய நீதி கட்சிக்கு மதுரை மத்திய தொகுதியை அதிமுக விட்டுக் கொடுத்துள்ளது. இந்த முறையும் அந்த தொகுதியில் அமைச்சர் தியாகராஜன் போட்டியிட உள்ளதால் அவரது சமூகத்தைச் சேர்ந்தவரான ஏ.சி. சண்முகத்தின் புதிய நீதி கட்சிக்கு அதிமுக சீட் தந்துள்ளது. ஏற்கனவே மதுரையில் ஒரு தொகுதியை பெற திட்டமிட்ட சண்முகம் மதுரையில் வ.உ.சியின் பிரம்மாண்ட சிலைக்கு அடிக்கல் நாட்டும் விழாவை துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணனை அழைத்து நடத்தினார். இதன் மூலமாக மதுரையில் பிள்ளைமார் சமூகத்தின் ஆதரவு அதிகரித்துள்ளதாக கருதி புதிய நீதி கட்சி களத்தில் இறங்கியுள்ளது.